ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. ஈசர்மலையில இருந்து, திருவண்ணாமலையில இருந்து ரமேஷ் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். யாருக்காக கேட்கணும் ரமேஷ்? எனக்காகவே மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வருஷம் சொல்ல முடியுமா? பிறந்த தேதி 6/9/1964. ஓகே. எத்தனை மணிக்குங்க? இரவு சார், ஒரு 11 மணிக்கு மேல இரவு. எக்ஸாக்டா டைம் சொல்ல மாட்டேன். இது யாருடைய ஜாதகம்? என்னுடையது சார். டேங்கப்பா, முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ இருக்கு, அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல், நல்லா படிச்சிருப்பீங்க. என்னம்மா நீயே கேளம்மா. கரெக்ட்டுங்களா ரமேஷ்? ஐயா, நான் எம்காம் படிச்சிருக்கேன். ஓகே. ஒரு 2 சமாச்சாரத்துக்காக தான் கேட்குறீங்க. வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது. எப்படிப்பட்ட என்னுடைய வயதுக்கு முதல்ல வருமானங்கள் கூடுமா, மன நிம்மதி வருமா, என்னுடைய ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்குமா, கௌரவமாக நான் இருப்பேனா சார்? இதுதான் உங்கள் சந்தேகம். கரெக்டா? குறிப்பா மேக்சிமம் இதுதான் கரெக்ட். ரெண்டாவது, மனைவியோட இணக்கமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒன்றுமே இல்லை, அதை பர்ஃபெக்ஷன் விட்டுருங்க. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். உங்கள் ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் வந்து சூரியன் அங்கே உங்களுக்கு ஆட்சி பெற்று போயிடுறாரு. இவருக்கு 2வது வாட்டி சொன்னால் கோவம் வரும். ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கல்ல, நான் தெளிவாக இருக்கேன். அதே மாதிரி எல்லார்ட்டையும் எதிர்பார்ப்பார் அந்த பர்ஃபெக்ஷன். அதுதான் இவரது பலம், அதுதான் இவரது பலவீனம். அந்த பர்ஃபெக்ஷன் விட்டுருங்க சார். உங்கள் மனைவியிடம் நீங்கள் தோற்று போயிருங்க. என்ன சார், என் மனைவியிடம் நான் தோற்று போனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிக்கலாம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். உங்களுக்கு 60 வயசு சார், அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்களுக்கு 48 சார். உங்களுக்கு தெரிஞ்ச உலகம் அவங்களுக்கு தெரியாது இல்லை சார். கண்டிப்பா. விட்டு கொடுத்து போங்க, சந்தோஷமாக வாழுங்க. இளமையில் வாழறதை விட முதுமையில் வாழறது தான் மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் அன்பான மனுஷன், பாசமான மனுஷன், அந்த அன்புக்கு ஏங்குறீங்க, நினைத்தது நடக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க. பண்ணிவிட்டு அந்த அம்மாவை போய் பாருங்கள், அற்புதமாக சேரலாம். அடுத்த வாரம் மறுபடியும் கூப்பிடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பாலசுப்ரமணியம் திருப்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பாலசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். யாருக்காக கேட்கணும் இன்னைக்கு? அவங்களோட பிறந்த தேதி, நேரம், வருஷம் சொல்றீங்களா? 11/6/95ங்க. எத்தனை மணிங்க? மத்தியானம் 2:05 எந்த ஊர்ல? சத்தியமங்கலங்க. இது யாருடைய ஜாதகம்? பையனுங்க, ராமகிருஷ்ணன் பேருங்க. வெரி குட். அற்புதமானவன். 29 வயது, 11 மாதம், 5 நாள். நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். நல்லா படிச்சிருப்பான், நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கை எல்லாமே அமையும். உத்தியோக மாற்றம் வருமா? திருமண வாழ்க்கை எப்போ அமையும்? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நான் சத்தியமங்கலத்தில் இருக்கிறேங்க. சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன். ஆமாம், பண்ணாரி அம்மனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க. இவன் கோயிலுக்கு வருவானா? வருவாப்பிடிங்க. நான் போயிட்டு இருக்கிறேங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, பன்னீரும் சந்தனமும் வாங்கி கொடுத்து 3 வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. முதல்ல ஜாதகங்கள் வரும், தொழிலில் நல்ல மேன்மை வரும். இந்த 3வது வாரத்துக்குள்ள 3 ஜாதகம் வரும், எடுத்துட்டு வாங்க, நான் பொருத்தம் பார்த்து தரேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பாலசுப்ரமணியம் சார். சார், அடுத்தபடியா கிருஷ்ணவேணின்னு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் கிருஷ்ணவேணிமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஊர்ல இருந்து பேசுறேன் மேடம். எஸ், யாருக்காக கேட்கணுமா இன்னைக்கு? ரெண்டு பிள்ளைங்களுக்கு கேட்கணும். முத பிள்ளையோட பிறந்த தேதி, நேரம், வருஷம் சொல்ல முடியுமா? விஸ்வரூபா 22/4/2004. எந்த ஊருமா பிறந்தது இவங்க? வடலூர். 11:55 காலையிலையாமா? நைட்டு, இரவு 11:55. ஓகே. இவன் பேர் என்ன? விஸ்வரூபா. விஸ்வரூபா. அடேங்கப்பா, எங்க இருக்காரு அவரு? இது விழுப்புரம் முண்டியம்பாக்கத்துல படிச்சிட்டு இருக்காங்க. வெரி குட். இன்னும் ஃபர்தரா படிக்கணும். இவருடைய ஜாதகத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்தராக படிக்கணும். ஏன்னா இப்போ அவருக்கு ராகுதசை நடக்குது. உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது, தவிடு வைக்க போனால் காற்றடிக்குது. 2வது, அவருக்கு ஜாதகத்துலலாம் அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் விழுப்புரம் போகும்போது இவரை தயவு செஞ்சு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு கூட்டு போங்க. அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை முகத்தில் தெளிக்க சொல்லுங்கள். முதல்ல அந்த கோபம், டென்ஷன், தேவையில்லாத நட்பு இதையெல்லாம் போகும். நல்ல படிப்பில் கவனம் வரும், நல்ல மார்க் எடுப்பார், மேற்கொண்டும் படிப்பார். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.
நன்றி கிருஷ்ணவேணிமா. சார் அடுத்தபடியாக ரமேஷ் சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யாருக்காக இன்னைக்கு நீங்க கேட்கணும்? மேடம் சென்னையில இருந்து என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களோட பிறந்த தேதி, வருஷம், நேரம் சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். சொல்லுங்க. பிறந்த 24/8/1999 மேடம். எத்தனை மணிக்கு? 11:40 காலையிலையா? எந்த ஊர்ல? சென்னை. இது யாருடைய ஜாதகம்? என் பொண்ணோட ஜாதகம். பேர் என்னங்க சார்? ஜோஸ்னா. வெரி குட். சென்னைன்னு சொல்றீங்களே, சென்னையில் எங்க இருக்கீங்க? சென்னை பொன்னேரி சார். பொன்னேரியில் இருக்கீங்க. வெரி குட். கண்ணாடி போட்டாங்களா சார் இவங்க? இல்லை சார். கண்ணாடி போடணும் சார். அடிக்கடி தலைவலி வரும். இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, ஹெல்த் பார்க்கணும், நல்ல லேடி டாக்டர் பார்க்கணும். அதே மாதிரி இவங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட திருமணம், எப்படிப்பட்ட கணவன் அமைவான், முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இவங்க ஜாதகத்தில் நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டு நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு ஒரு செட்டில்மெண்ட் ஆன பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் குலதெய்வம் யார் சார்? ஹலோ, அந்த கோவிலுக்கு போறீங்களா? அந்த மதுரை வீரனுக்கு செய்ய வேண்டியதை செய்யறீங்களா? செய்யறேன் சார். வருஷத்துக்கு எத்தனை முறை போறீங்க? வருஷத்துக்கு ஒரு 3 முறை போவோம் சார். என்ன பண்ணுவீங்க? அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு வருவோம் சார். சரி, ஆனால் மதுரை வீரனுக்கு அப்படிதான் செய்வீங்களா? ஆமாம் சார், நான் அந்த மாதிரி. வஸ்திர தானம் கொடுக்கணும், வஸ்திர தானம் கொடுக்கணும். அதே மாதிரி அன்னதானம் தானம் பண்ணோம். அதே மாதிரி அன்னதானம் படையல் போடணும். மதுரை வீருக்குன்னு சில முறைகள் இருக்கு. அந்த முறைகள் மாதிரி முதல்ல செய்யுங்க. முதல்ல இந்த பெண் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வாள். அதே மாதிரி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நீங்கள் பார்க்கறதுக்கு அவள் அலோவ் பண்ணுவா. நல்ல உத்தியோக மாற்றம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி நன்றி சார். அடுத்தபடியாக கோமதி இணைஞ்சிருக்காங்க சேலம்ல இருந்து. வணக்கம் கோமதிமா. வணக்கம். யாருக்காக இன்னைக்கு நீங்க கேட்கணும்? எங்க வீட்டுக்காரர். ஓகே, உங்களோட பிறந்த தேதி, நேரம், வருஷம் இது சொல்ல முடியுமா? தேதி 7/12/1983. நேரம்மா? காலையில 10 மணிக்கு. எந்த ஊர்? அள்ளிக்குட்டை. ஒரு கணவர் பேர் என்னங்க சொல்லாமா? பூபால். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல மனுஷன். இவருக்கு தொழில் பாதிக்குது. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படல, 9 வருஷமா கஷ்டப்படுறாரு. ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன தொழில் பண்றாருமா? சரிதாங்க சார். அப்படிங்களா? அப்போ எங்க இருக்கீங்க? நாங்க அள்ளிக்குட்டையில இருக்கோம். ஓ, நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். இவர்கிட்ட சொல்லி ஒரு முறை திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவிலுக்கோ திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கோ இவரை கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்க வீடு பக்கத்துல இருக்கிற துர்க்கைக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எலுமிச்சம்பழம் விளக்கு துர்க்கைக்கு போட்டுக்கிட்டு வாங்க. இதை 2 தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, வருமானங்கள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், யாரும் இவருக்கு உதவியே இல்லாமல் 2 கை 2 காலோடு நிற்கிறார். ஆகவே நான் சொன்ன துர்க்கை பூஜை செஞ்சுட்டு வாங்க. இந்த நவகிரகங்களில் உண்டான ராகு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.